காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம் தெரிவித்திருக்கிறார். நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று செல்லூர் ராஜு புகழாரம் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவலை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இதற்கு முன்பாகவே அதிமுகவுக்குள் ஏதோ பிரச்சனைக்கு சென்று கொண்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் செல்லூர் ராஜினுடைய இந்த பதிவு என்பது எதை வெளிப்படுத்துகிறது? பிரவீன், தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாகத்தான் இந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜின் இந்த திடீர் ட்விட்டர் பதிவு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் யார் பிரதமர் வேட்பாளர், அதிமுக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திலோ அல்லது அதிமுகவின் பிரச்சாரத்திலோ எங்கும் குறிப்பிடவில்லை. தமிழக பிரச்சனைகளை முன்வைத்தே அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். தேர்தலும் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது 6ஆம் கட்ட 7ஆம் கட்ட தேர்தல் தான், இன்னும் 2 கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் தாம் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ட்விட்டரில் பதிவிட்டிருப்பது ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் வேட்பாளருக்கு ராகுல் காந்திக்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறதா என்ற கேள்வியையும் இதனோடு எழுந்திருக்கிறது. அவர் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் அந்த ரசித்தேன், அவரை பார்த்து நிகழ்ந்தேன் என்று குறிப்பிட்டிருப்பதை தவிர்த்து அவர் ஒரு உணவகம் ஒன்றில் உணவருந்தியவாறே அந்த மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த அந்த வீடியோவையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருப்பது போல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராகுல் காந்திக்கு புகழாரம் சூட்டி இத்தகைய வீடியோவை பதிவிட்டு அவரை புகழ்ந்திருப்பதன் மூலமாக அதிமுக பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஆதரிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவின் முதல் கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்து இன்று கருத்துக்களை தெரிவிக்க கூடும். அதற்கான தொடக்க புள்ளியாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜின் இந்த ட்விட்டர் கருத்து இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு சொந்தக்காரராக திகழும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திடீரென ராகுல் காந்திக்கு புகழாரம் சூட்டி இருப்பது எதற்கு என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி தேர்தலை தேமுதிகவுடன் சந்தித்த சூழ்நிலையில் இப்போது காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து நெகிழ்ந்து ரசித்தேன் என்று செல்லூர் ராஜு தெரிவித்திருப்பது, அவர் தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா, பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்துவதற்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கிறதா அல்லது தனிப்பட்ட முறையில் செல்லூர் ராஜு இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவிப்பது வாடிக்கை என்பதால் அதை அவருடைய சொந்த கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமா என்ற பல்வேறு கேள்விகள் இப்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளன. பிரவீன், நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்ற அதிமுகவின் மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு பதிவு போட்டிருக்கிறார். இந்த பதிவு அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணன்.